ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ், எல்லா டிவி முன்னே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னை வாசஸ் ஆர்சிபி சரியான மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க. நம்ம சென்னை அணி டாஸ் வின் பண்ணி முதல்ல போலிங் சரின்னு முடிவு செஞ்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நல்லது. எவ்வளோ அடித்தாலும் திருப்பி அது ரெண்டு ரேட் ஏற்ற மாரி அடிச்சிடலாம். நல்ல டீம் பிளேயிங்கில் நல்லா தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் போன வீடியோவில் சொன்னேன், சாந்தனர் உள்ளே வருவான்னு சொல்லிட்டு கரெக்டாக அதுமாரி வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சென்னை அணி இந்த மேட்ச் கம்பல்சரி வின் பண்ணால் குவாலிஃபயர் ஆகிடுச்சுங்க. அதுவும் டாப் 2ல் போயிடுவாங்க. அடுத்து எஸ்ஆர்ஹெச் நம்ம ராஜஸ்தான் அணி தோக்கிறத பொறுத்து நம்ம டாப் 2லே இருக்கிறதா இல்லையான்னு முடிவு செஞ்சிடலாம். பெங்களூர் அணி இப்போ பேட்டிங் செஞ்சுட்டு வந்துட்டுருக்குங்க. ஆரம்பம் சரியான அடி அடிச்சிட்ருக்காங்க. கோலியும் ஃபேட் டுப்ளேசிஸும். கோலி 9 பாலுக்கு 21 ரன் கடந்து ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் ஒரு பேட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை குறுக்கிடுச்சிங்க. 3 ஓவருக்கு 31 ரன் மட்டும்தான் இப்போ பெங்களூர் அடிச்சிருக்காங்க, 0 விக்கெட். ஆனால் மழை குறிக்கிட்டனால மேட்ச்சு கண்டினியூ பண்ண முடியல. இப்போ அடுத்த மேட்ச்சு இப்போ எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரில, ஒன்றும் அஃபிஷியலாக வரல. ஆனால் பயங்கரமான மழை போயிட்டுருக்குங்க. சம மழை அடிச்சிருக்கு. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு தகவல் வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெய்கிற மழை பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிற மாதிரியே தெரில. மேட்ச் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. கடைசி 5 ஓவர் 10 ஓவர் எதனா மேட்ச் வரும்னு நினைக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது அந்தமாரி மேட்ச் வந்தால் ஃபுல் மேட்ச் விளையாட முடியாது நம்மளால். அது ரொம்ப வருத்தம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தலை தோனியும் நம்ம கைக்கோடும் கடைசி ஐபிஎல் வேறு தோனி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மேட்ச்சு மழையால் நின்றுச்சுன்னா, சப்போஸ் சென்னை அணி வெளியே போயிடுச்சுன்னா தோனியோட லாஸ்ட்டு மேட்ச் இதுதாங்க. அடுத்தது அவர் கண்டினியூ பண்ணி விளையாட முடியாது. அதுக்கோசமே ரசிகர்கள் எல்லாம் வேண்டிகிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் ஜெயிக்கணும், அவர் குவாலிஃபயர் விளையாடணும், அது எலிமெண்ட்ரி எதனா ஒரு மேட்ச் விளையாடணும்னு எல்லாம் வேண்டிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாந்தனர்லாம் பிளேயிங் லெவல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப அட்வான்டேஜ் சென்னை அணிக்கு தான். அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நம்ம கோலி வேறு பயங்கரமாக ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. அது ஒரு பக்கம் பயமாக இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சென்னை அணி ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அப்படி இல்லைனா ஆர்சிபி அணி ஜெயிக்காதா என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபிள் ஐக்கோன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.